தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்மளோட பொன்னான வாக்குகள் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்படுது அப்படின்னு தெரியுமா? வாக்குப்பதிவு முடிஞ்சதும் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில இவிஎம் மிஷினை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மிஷினை ஒரு பெட்டியில வச்சு அது மேல ஒரு பேப்பர் வச்சு அதுல சீல் வைப்பாங்க. அந்த சீல்ல அரசியல் பிரமுகர்கள் கையெழுத்திடுவாங்க. இதனால யாரு பெட்டியை திறந்தாலும் ஈஸியா தெரிஞ்சிடும். இந்த இவிஎம் மிஷின் ஒரு பெரிய பலத்த போலீஸ் பாதுகாப்போட ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிற அறைக்கு போகும். இந்த ஸ்ட்ராங் ரூம் பத்தி சொல்லணும்னா இந்த ஸ்ட்ராங் ரூம்ல ஜன்னல்கள் இருக்காது, ஒரே ஒரு கதவு மட்டும் தான் இருக்கும். அந்த கதவை மூடி சீல் வச்ச பிறகு அங்க உள்ள தேர்தல் அதிகாரி அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில எல்லாரும் கையெழுத்திடுவாங்க. இந்த ஸ்ட்ராங் ரூமை சுத்தி 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். முதல் அடுக்குல துணை ராணுவ படை அப்படின்னு சொல்லக்கூடிய 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய ராணுவம் காவல்ல இருப்பாங்க. இரண்டாவது அடுக்கு பாதுகாப்புல துப்பாக்கி ஏந்திய மாநில போலீசாரும், மூன்றாவது அடுக்குல மாவட்ட போலீசாரும் காவல்ல இருப்பாங்க. இந்த அறைக்கு வெளியே 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இதோட காட்சிகளை அரசியல் பிரதிநிதிகள் எப்ப வேணா பாத்துக்கலாம். இவிஎம் மிஷின் எந்த ஒரு வைஃபை ப்ளூடூத் இன்டர்நெட் வசதி இல்லாததால யாராலையும் அதை ஹேக் பண்ண முடியாது. நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டுமே ஒவ்வொரு வைரம் மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கும். அது ரிசல்ட் அன்னைக்கு மட்டும்தான் அந்த சீல் திறக்கப்படும். ஃபுல் வீடியோக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. அஞ்சு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.